ஓகே காய்ஸ், அந்த வீடியோ பாதியிலே கட் ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ரீபோஸ்ட் வந்து நான் பண்ணுறேன் ஒரு ஃபோட்டோவை. அதில் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னா, நான் ஸ்டோர் ஹவுஸில் நின்றுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஓகேவா? அடுத்தது இஎம்ஐ நான் கட்டுறதுக்கு நான் டெப்யூட்டி ஆஃபீஸரை பார்க்க போகிறேன். டெப்யூட்டிஸ். அதுக்கப்புறம் ஷூடு இது சூடுன்னு அப்படின்னா சூ பண்ணுறது இருக்குது பார்த்தீங்கன்னா, சாப்பிடும் சூ பண்ணுவோம்ல, அது வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து ஆட்டோக்ரஸினா கவர்மெண்ட் பை ஒன் ரூலர், அது நம்ம ஏற்கனவே சோஷியலில் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபியூடல் அப்படின்னா அவுட் ஆஃப் டேட், ஓல்டு, மெடிவல். ஃபியூடல்னு சொன்ன உடனே ஃபியூடலில் என்ன சொல்லலாம்? ஃபியூடல்னால் நியூடில் அப்படின்னு வச்சுக்கலாம். நூடுல்ஸ் வந்து அவுட் ஆஃப் டேட், ஓல்டு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. கான்ஃபரண்டிங்னா அக்ரெசிவ்லி ரெசிஸ்டிங், அது நம்ம தெரியல. கான்ஃபரன்சிங் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செக்லூடட் ஸ்பியர்ஸ்னா ஐசோலேட்டட் ஏரியா. செக்லூடட்னா ஐசோலேட்டட் அண்ட் ஸ்பியர்ஸ்னா ஏரியா. இந்த மாதிரி சர்க்கிளாக ஒரு ஏரியா இருக்கான். அடுத்தது கிளாய்ஸ்டர்னா ரெஸ்ட்ரிக்டட். அடுத்தது ப்ரிசர்வரன்ஸ்னால் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ். ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நான் வந்து எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. அடுத்து இன்ஹெரண்ட் அப்படின்னா இன்பார்ன், இன்ஹெரிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரண்ட் அது நம்ம சயின்ஸ்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இன்பார்ன் ஒன்றுத்துலேருந்து ஒன்று உருவாகுது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு கூட தெரியும். ஏலேருந்து பி வந்து இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுவும் அது என்னது இன்பார்ன் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி தான். பிரில்ஸு டேஞ்சர், ரிஸ்க்கு. பிரில்ஸ்ன்னு பார்த்தோன்னே பியர் சோப்பு போட்டால் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு டேஞ்சர், ரிஸ்க்கு. அடுத்து டெபிட்டட் அப்படின்னா ஒப்ளைஜ்டு டு ரீபே. டெபிட்டு ஸோ ரீபே, ஒப்ளைஜ்டு டு ரீபே. அடுத்து டில்லர்ஸ். அந்த டில்லர்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்படி போட்டு அதை அப்படியே இப்படி இழுத்துட்டு போவாங்களே. ஸோ டில்லர்ஸ், கல்டிவேட்டர்ஸ். அடுத்தது சிக்ஸு ஆலே அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அது நிறைய படத்தில் கூட பார்த்துக்கோம். நேரோ பேசேஜ் பிட்வீன் பில்டிங்ஸ், ஆலே. ஓகேவா? ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா இப்படி 2 பில்டிங் இருக்குன்னா நேரோ பேசேஜ் பிட்வீன், இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் பேர் தான் என்னது? ஆலி. இது பேர் தான் என்னது? ஆலி. ஓகேவா? அடுத்தது என் ஃபேமிலினா ஃப்ரெஞ்சில் பார்த்துருக்கோம்ல, த ஹோல் ஃபேமிலி, மை ஆஸ் அ ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறது. யாங்க்டுனா புல்டு வித் ஜர்க்டு, யாங்க் அப்படின்னு சொல்லி நம்ம புல் வித் ஜர்க் பண்ணுறோம். அடுத்து கான்ஸ்டர்னேஷன் அப்படின்னா வரி. கான்ஸ்டர்னேஷன், கன்சர்ன், வரி. எக்ஸ்ட்ரா அப்படின்னா எக்ஸசிவ்லி. கேஸ்கேட்னா வாட்டர் ஃபால். கேஸ்கேட்லேருந்து தண்ணி வருது. பாஸ்கெட், கேஸ்கேட் ஞாபகம் வச்சுக்கலாம். கான்கோர்ஸ் டு ஓப்பன் சென்ட்ரல் ஏரியா இன் அ லார்ஜ் பில்டிங். கான்கோர்ஸ் ஓப்பன் சென்ட்ரல் ஏரியா. கான்கோர்ஸ் ஒரு கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்களாம். ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு நிறைய பேர் கோர்ஸ் நடத்துகிறாங்களாம். என்ன கோர்ஸு? ஏதாவது ஒரு கோர்ஸ். ஓகேவா? அடுத்து டிஸ்கார்ஜிங்னா டிஸ்சார்ஜிங். டிஸ்ஸு. ஓகேவா? டிஸ்கார்கிங், டிஸ்சார்ஜிங். கேஷ்டு அப்படின்னா கட் டீப்லி. கேஷ்டு நம்ம சொல்லுவோம், அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? கேஷ்டு, கட் டீப்லி. ஹிஸ்டரிக்ஸ் அப்படின்னா a fit of uncomfortable laughing or crying. ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நான் வந்து அன்கம்ஃபர்டபுள் லாஃப் அப்படி சிரிப்பேன், இல்லைன்னா அழுவேன். அடுத்தது எக்ஸாஸ்பிரேஷன் அப்படின்னா இரிட்டேஷன். வெக்ஸேஷன் நம்ம தெரியுது நம்மளுக்கு. ஸோ இரிட்டேஷன். அடுத்தது கேட்ஸ்ட்ரோஃபி அப்படின்னா டெரபிள் டிசாஸ்டர். ட்ராஃபி வாங்கும்போது ஒரு டெரபிள் டிசாஸ்டர். ஓகேவா? அடுத்தது போன் மோட்ஸ்னால் விட்டி ரிமார்க்ஸ். போபான் சாப்பிட்டு அது ரொம்ப விட்டின்னு என்ன சூனியக்காரத்தனம் இல்லையா? அடுத்தது சுவாவே பொலைட் அண்ட் சொஃபெஸ்டிகேட்டட். சுவாவேன்னு பார்க்கும்போது எனக்கு சாஸ்ன்னு ஞாபகம் வருது. சாஸ்ன்னு மாதிரி தெரியுது. சாஸ்ன்னு எனக்கு ஞாபகம் வருது. ஸோ சாஸ் சாப்பிட்றவங்க எல்லாருமே பொலைட்டாக இருப்பாங்க. அடுத்து வெனரபிள்னாலே வேல்யூட், ரெஸ்பெக்டபிள்.
ஓகே, ஸோ 6 ப்ரோஸோட இதுவும் நம்ம முடிச்சாச்சு சினோனிம்ஸ். ஸோ ஒரு தடவை பார்த்துட்டு போதும், 2வது தடவை நீங்கள் ஜஸ்ட் நாளைக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ நான் இந்த அண்டர்லைன் வேர்டு வச்சு மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ பக்கர்ட்னா நம்ம படிச்சுக்கோம் இல்லையா, ஆன்சர் பாருங்கள், ரிங்கிள். அடுத்து எஃபிஷியன்சி அப்படின்னா எபிலிட்டி. இதெல்லாமே சினானிம்ஸ், ஓகேவா? சினானிம்ஸ் இல்லை மீனிங்ஸ் கேட்கலாம். பிரில்ஸ்னால் பியர் சோப்போட டேஞ்சர்னு சொன்னேன்னா டேஞ்சர். அதுக்கப்புறம் ரிங்கிள் அப்படின்னா கிரம்பிள்டு, அது நமக்கு தெரியணும். கிரம்பிள்டு த அதர் வேர்ட்ஸ் ஃபார் ரிங்கிள். அடுத்து ஃபேபிள்ஸ்னால் ஸ்டோரிஸு, டேல்ஸு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இனான்ஷியேட்டட்னா நான் வந்து என்ன சொன்னேன், ஃபெலிசிட்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்போக் கிளியர்லி, ஒரு ஃபெலிசிட்டேஷன் நடக்கும்போது கிளியராக பேசினாங்க. அப்படைட் அப்படின்னா ஹங்கர்னு சொன்னால் லார்டு தான் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவார். எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் நம்ம டேரிங்கான ஆக்ஸில் ஹீரோயிக் ஆக்ஸ் பண்ணும்போதுலாம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடுவோம். சேட்டு சாட்டிஸ்ஃபை. ஹொபல்டுனா வாக்ட் அன்ஸ்டெடிலி நான் சொன்னேன், ஆனால் பாருங்கள் அந்த ஆப்ஷன் எதுவுமே இதில் இல்லை. ஸோ அப்போது ஸ்ட்ராஜர்ட் இதுதான் ஆன்சர், அது உங்களுக்கு தெரியணும். ஃபியூடல்னு சொன்னேன்னு என்ன சொன்னேன், நியூடல் வந்து ஓல்டாயிடுச்சு, ஸோ ஓல்ட் ஃபேஷன். அடுத்தது ஸ்கேட்டர்ட்னா அங்கே அப்படியே தூக்கி போடுறது. அதாவது இப்போ நான் வீட்டுக்கு வந்த உடனே என்னோடய ஐடி கார்டு ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் போடுறேன்ல, அது வந்து ஸ்கேட்டர்ட். அடுத்தது ஸ்கேட்டர்ட் வந்து டிஸ்ஆர்டர்ட். அடுத்து ட்ரோபிடூட் அப்படின்னா டாப் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன், இல்லை அபாலிஷ் பண்ணிட்டேன். அடுத்து அடலேஷன், அடல்ட் தான் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பர்சியூவேட்டட் அப்படின்னா கன்வின்ஸ்டு. ஹீ பர்சியூவேட்டட் மீ டு லுக் கன்வின்ஸ்டு. ஹீ கன்வின்ஸ்டு, இல்லைனா அவங்க எனக்கு இது அட்வைஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அந்த மாதிரி. ரிலக்டன்ட்னா அன்வில்லிங் இல்லையா, அன்வில்லிங். அடுத்து யாங்க்டுனா ஜர்க்டு. ப்ரொசைக்னா டல்லு. சிம்பிள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அடுத்து ஜிலேபி வந்து ஸ்மூத்தாக போடுவாங்க. அடுத்து கான்ஸ்டர்னேஷன் வரி. கேஷ்னா கட்டுன்னு நான் சொன்னேன். ரகட்னஸ் ஸ்ட்ரென்த்து, இல்லைனா வந்து ஓகே ரகட்னஸ்னால் ரூட்னஸ் கூட இருக்கும். பட் ஆனால் ரகட்னஸ்னால் வந்து நீங்கள் அப்படி நினச்சிட போகிறீங்க, ஆனால் அது அப்படி இல்லை. ரஃப்னஸ் ஸ்ட்ரென்த், அதுதான் அதோடைய மீனிங். ஓகே, ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம ஆப்போசிட்ஸ் பார்க்கலாம். ஆப்போசிட் முதல்ல எவ்வளோ இருக்குது, ஓகே கம்மியாக தான் இருக்குது. டக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ரிங்கிள்டு அப்படின்னா ஸ்மூத்து இல்லைனா அன்ரிங்கிள்டு. அப்புறம் ப்ரிட்டினா அக்லி, அப்சர்ட், லாஜிக்கல், அன்டிக்னிஃபைட்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காமல் அப்படி இருக்கிறது. ஸோ அப்போ அதுக்கு ரெஸ்பெக்டட். ஸ்கேட்டர்ட்னா கேதர்ட், இன்ஆடபிள், ஆடபிள், ஹர்டு. எக்ஸ்பான்ஸ்னால் நேரோ, எக்ஸ்பான்ஸ்னால் பெரிய ஒரு வைடான ஏரியா. நேரோனா சின்ன ஏரியா. செரெனிட்டி எஜிடேஷன். செரெனிட்டினா அமைதியான, செரெனிட்டினா பீஸ்ஃபுல்னஸ், அஜிடேஷன்னா கலவரமான, ஓகேவா. அதுக்கப்புறம் கண்டென்ட்மெண்ட்னா திருப்தி. கண்டென்ட்டாக இருக்கேன் நான், நல்லா எனக்கு திருப்தியாக இருக்குது இப்போ தான் அப்படின்னு சொல்ல கண்டென்ட்மெண்ட்டு. இது க்ரீடினஸ், இல்லை எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு எதுவுமே கொடுத்தாலும் பத்தாது சில பேருக்கலாம் அந்த மாதிரி. மொனாட்டனஸ் அப்படின்னா போரிங்னு நான் சொன்னேன். சளிப்பூட்டும். இன்ட்ரெஸ்டிங்னா ஆர்வமூட்டும், ஓகேவா. அப்புறம் பிளாஸ்டர்ட்னா ஈரமான, பிளாஸ்டர் பண்ணுறது. ஐ பிளாஸ்டர்ட் மை ஃபேஸ், ஐ பிளாஸ்டர்ட் மை ஹேண்ட்ஸ் அப்படி சொன்னால ஈரமான. பிளாஸ்டர்டு ட்ரைடு. அட்டாச்டு டிட்டாச்டு. டாட்டு லேர்ன்ட்டு. கிரியேட்டிங் டிஸ்ட்ராயிங். ஷூ விரட்டுறது. நம்ம வந்து ஐ ஷூட், நான் ஷூ பண்ண காக்காவேன்னு சொல்லுவோம்ல, ஐ ஷூட், அதுதான். ஷூடு புல்டு. அதுக்கப்புறம் அப்செட்டு, ஹாப்பி, ஃபிசிக்கல், மென்டல், மைல்டு, சிவியர், ஒமிட்டட், இன்க்ளூடட், அக்ரீட், அக்செப்டட். அமெச்சூர்ட் அப்படின்னா பயிற்சியற்ற. அமெச்சூர்னா பயிற்சியற்ற, அமெச்சூர். அம்மா அமேட், என்னோடய மேட் வந்து பயிற்சியே இல்லை அவளுக்கு, ஆனால் ப்ரொஃபஷனல், ஓகேவா. ஆப்போசிட். கம்பல்சரி, ஆப்ஷனல், வாலண்ட்ரி. ட்ரெடிஷ்னல், மாடர்னு. எக்ஸ்பென்சிவ், சீப்பு. ஹோப்ஃபுல், டெஸ்பரேட். அக்செப்டட், ரெஃப்யூஸ்டு. அப்செட்டு, ஹாப்பி. பிரின்ஸ்லி அப்படின்னா பிரின்ஸ்லினா அதிகமான. அடுத்துக்கு கன்ஃபைண்டுனா கட்டுப்பாடு. கன்ஃபைண்டு போதும், கட்டுப்பாடு. அன்லிமிட்டட்னா
கட்டுப்படுத்தப்படாத. ஓகேவா? அதுக்கப்புறம் எனார்மஸ்லி டைனி, ஸ்ட்ரெயிட்டு ரவுண்ட் அபவுட், ஃபார்ச்சூனு அன்ஃபார்ச்சுனேட், லக்கி அன்லக்கி, ஆப்போனண்ட்டு டீம்மேட், வேனிஷ்ட் அப்பியர்டு, அன்பீட்டபிள் பீட்டபிள், டிஃபீட்டடு ஒன்று, இன்ஃபீரியர் சுப்பீரியர். இதெல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணாவே நம்மளுக்கு ஒரு இதை வந்துடுது பாருங்கள். லாஸ்ட்டு கெயின்டு, அஸ்டானிஷ்டு போர்டு. அஸ்டானிஷ்னா வாவ் பா செம அப்படின்னு சொல்கிற மாதிரி, போர்டுனா என்னடா இது. அப்புறம் இது ப்ரொசெக்ட்னா டல்லுன்னு சொன்னால் இது இன்ட்ரெஸ்டிங். அடுத்து அட்மிட்டட், டினைடு, க்யூரிங் ஸ்டடி, க்யூரிங்னா ஷிவரிங் நடுங்குதல். அடுத்தது ரீகாலு, ஃபர்கெட்டு. ஆன்டிபேட்டிங் முன்னேற எதிர்பார்த்த, முன்னரே எதிர்பார்த்த, ஆன்டிபேட்டிங். அன்எக்ஸ்பெக்டிங். ஆன்டிபேட்டிங்னு சொன்னே தளபதி வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவர் தான் சிஎம். ஓகேவா? அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, நம்ம கையில் இல்லை, 18 வயசு மேலே இருக்கிறவங்க கையில் இருக்குது. ஓகே, இப்போ அதை பற்றி பேசணும்னா நான் ரொம்ப டீப்பாக போய்டுவேன் போனேன்னா. ஸோ அதனால் நம்ம அடுத்து பார்க்கலாம். லையு, ட்ரூத்து, மீடியாக்ரி, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. மீடியாக்ரினா ஆர்டினரியாக இருப்பாங்க மீடியாவில் இருக்கிறவங்க, அது எக்ஸ்ட்ராடினரி. ஆன்டிபத்தி அதே மாதிரி தான் தளபதி. லைக்கிங், இன்டென்சிட்டினா அப்பத்தி, இன்டென்சிட்டி அப்பத்தி. இது புதுசாக இருக்கு இல்லையா? இது நம்மளுக்கு புதுசாக இருக்குது. ஹைலைட். இன்டென்சிட்டி இதுக்கு நான் ரெட் யூஸ் பண்ணுறேன். இன்டென்சிட்டி அப்பத்தி. அடுத்தது டிலைட்டு போரு, ரிலிஷ் டிஸ்லைக் ஹேட்டு, மெத்தாடிக்கல் டிஸ்ஆர்டர்லி, இன்டிக்னன்ட்னா கண்டென்ட்டு, இன்டிக்னன்ட் வெறுப்படைந்த கண்டென்ட்டு, இன்டிக்னன்ட் டிக் பண்ண எனக்கு வெறுப்பாயிடும். இன்ரிலக்டன்ட்னா ரிலக்டன்ட் அப்படின்னா அன்வில்லிங். ஸோ இது வில்லிங். ஃப்ரீக்வெண்ட்லி, ரேர்லி, செல்டம்னா நெவர், ஆஃபன்ட்டு, இன்அக்யூரேட், கரெக்ட், எக்ஸாக்ட். ப்ராஸ்பர், ஃபெயில், லூஸு, சிம்பத்தட்டிக், அன்சிம்பத்தட்டிக், அகீன், ஸ்கின் தொடர்புள்ள, ஸ்கின்னு சொன்னோடனே சிமிலர் நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்கனெக்டட். எம்ப்ரேஸ், ரிலீஸ், கட்டிப்பிடி, எம்ப்ரேஸ். ரிலீஸ்னா விடுவித்துக்கொள். ஹஸ்கி சாஃப்ட், லோ, கரகரப்பான. ஹஸ்கினா கரகரப்பான குரல். அதுக்கப்புறமா சாஃப்ட்டு, லோ. அட்மிட்டு, டினை. பர்சியூவேட், டிஸ்யூவேட். ட்ரெமெண்டஸ், டைனி. ரேமு, ஸ்டாப். பொது. தாக்கு, அது என்னன்னு எனக்கு தெரில. சரி, இப்போதைக்கு ராம் ஹால்ட்டுன்னு படிச்சுக்கலாம். பாண்டர், நெக்லெக்ட், ஃபர்கெட். எலக்ட்ரிஃபை, டல்லு. எலக்ட்ரிஃபைனா ஷாக்கு, டல்லு. ட்ரோபிஃபைடு, எஸ்டாப்ளிஷ், சேவ்டு. ஆஃபுல், குட்டு, பியூட்டிஃபுல். கேரியர், பாஸ்டிமே, ஆக்ஷனியர், பையர், அட்வென்ச்சரஸ், காஷன், மாடெஸ்டி, போஸ்ட்ஃபுல். congealed, melted, genuine, fake, enough, scarcity. privilegeனா deprived, நசுக்கப்பட்ட, deprived, disadvantage. indebted, thankless, நன்றி கடன்பட்ட. thanklessனா நன்றி கெட்ட. சொலஸ்னா ஆறுதல். ஆறுதல். டிஸ்ட்ரெஸ், விரக்தி. replenish, deplete. enthroned, dethroned. inheritors, predecessors. potential, incapable. secluded, public. தனித்து விடப்பட்ட. ruggedness, delicacyனா தளர்வான.
அடுத்தது இனான்சியேட்டட் மம்பிள்ட். இனான்சியேட்டட் அப்படின்னா குரல் கொடுக்கப்பட்ட, மம்பிள்ட்னா முணுமுணுத்தல், மம்பிள் முணுமுணுக்கிறது. கன்ஃப்ரண்டிங் கோஆப்ரேட்டிங். லஸ்டர் டார்க்னஸ். பிரகாசி லஸ்டர் நம்ம பார்த்துக்கோல ஷைனிங், அதான் பிரகாசிக்கும். அப்புறம் டார்க்னஸ்ஸு. இன்ஹெரிண்ட் எக்ஸ்டர்னல். பிரில்ஸ் சேஃப்டி. டெஸ்பாண்டன்ட் ஹாப்பி. கம்ஃபர்ட் ரீட்ரைவ்ட். cloistered அன்ரெஸ்ட்ரிக்டட். அடுத்து எக்ஸ்ட்ராவெஜென்ட்லி economically. Zillion few. Crazily. Calmly. Accumulated. Scattered. Frustration. Happy. Discomfort. Comfort. Bounced. Lazy. Drenched. Dry. Drenchedனா ஈரமாக அப்படியே ட்ரென்ச் ஆகி நான் போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரௌன்ஸ். கிரைன்ஸ். ஃப்ரௌன்ஸ்னால் சந்தோஷங்கள், கிரைன்ஸ்னா சோகங்கள். ரெக்லைனு ஸ்டாண்ட். ரெக்லைன்னா நான் வந்து சேரில் சோஃபாவில் வந்து ரெக்லைன், அதை சாஞ்சி உட்காந்துட்டு இருந்தேன், அதுதான் வந்து ரெக்லைன் ஸ்டாண்ட். அடுத்து இதே மாதிரி இதுக்கும் சில கவர்மெண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். கம்பல்சரி வாலண்ட்ரி. ப்ராஸ்பரஸ்ஸு கம்பல்சரி வாலண்ட்ரி. ப்ராஸ்பரஸ்ஸு புவரு. எக்ஸாஸ்பிரேஷன் வெக்ஸேஷன் சொன்னேன்னா அதுக்கு காம்னஸ். அதுக்கப்புறம் அக்யூமிலேட்டட் அப்படின்னா ஒரே இடத்துல நம்ம போடுறது. ஸ்கேட்டர்டு. பிரிட்டி. அக்லி. ரிவால்ட்டிங். ப்ளீஸிங். ரிவால்ட்டிங்னா எதிர்த்து கேட்குறது, ஆனால் இதில் ப்ளீஸிங். மொனோட்டனஸ். இன்ட்ரெஸ்டிங். ரீபியூக்ஸு. பிளெஸ்ஸிங்கு. ட்ரெடிஷ்னல். மாடர்ன். செக்லூடட். பப்ளிக். எக்ஸ்பென்ஸு. சீப்பு. princely. few. pondering. forgetting. அதுக்கப்புறம் enormously. tiny. prosaic. interesting. curing. steady. mediocre. special. ordinary. special. tremendousனா பெருசு ரொம்ப, இது tiny. enthroned. dethroned. ரிலீஸ். எம்ப்ரேஸ்டு. ரிலீஸ்டு. எம்ப்ரேஸ்னா ஒரே இடத்துல வைக்கிறது, இது ரிலீஸ்டு. கிரேசி. காம்லி. ஃப்ரௌன்ஸ்னா கிரின்ஸு. இன்ஹெரிட்டஸ். ப்ரிடிசஸர்ஸ். அடுத்தது எனி ஃபாலோவிங் கொஷின்ஸ் மே பி ஆஸ்க்டு. ஸோ அதில் எனக்கு 3 சினானிம்ஸு 3 ஆன்டனிம்ஸ், ஸோ 6 கொஷின்ஸு எனக்கு இது வந்துடும் கம்பல்சரியாக. மிச்சம் 7 to 20 வரைக்கும் இதில் எது வேணால் கேட்கலாம். ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாமா? காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நவுனு. ஸோ நம்மளுக்கு மொத்தம் 15 டைப்ஸ் இருக்குது, அதை நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். நவுன் அப்படின்னா ஷாப்பு, ட்ரீமு, பெட்டு, ரேபிட் இதெல்லாமே நவுனு. ஸோ ஒரு நவுனும் சேர்ந்தா எனக்கு அது ஒரு காம்பவுண்டு. அட்வர்பு. நவுனு. அட்வர்ப் அப்படின்னா ஸ்கிரிப்டு, சைட்டு, இன்சைட்டு, போஸ்ட், இதெல்லாமே ஒரு அட்வர்ப். ஓகேவா? இதெல்லாமே ஒரு அட்வர்பு. அதுக்கப்புறமா ஜெரண்ட் அப்படின்னா ஐஎன்ஜியில் முடிஞ்சுது அப்படின்னா அது ஒரு ஜெரவுண்டு. அப்புறம் ஒரு நவுன் இருந்தால் அது நம்மளுக்கு காம்பவுண்டு. நவுனு. அட்ஜெக்டிவ்னா டீப்பு, சிக்கு, பெக்குடு, இதெல்லாமே அட்ஜெக்டிவ். டீப்பு, சிக்கு, பெக்குடு. ஜெரண்ட். அட்ஜெக்டிவ் க்யூரியஸ், ஷாபி. ஜெரண்ட்னா ஐஎன்ஜியில் முடியும். அட்ஜெக்டிவ் ட்ரீமி, லாங்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ஐடு, அவைட்டடு, அது எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது, பாஸ்டில் இருக்குது இல்லையா? அட்ஜெக்டிவ்னா கைண்டு, ஹார்ட்டட், ப்ளூ, க்ரீன், ரெட், ஹேண்டட், அது எல்லாமே அட்ஜெக்டிவ். ஒரு கலரு இல்லை ஏதாவது ஒரு மனுஷங்களுடைய உள்ளத்தை பற்றி சொன்னாங்கன்னா அதுவும் அட்ஜெக்டிவ். வேர்ப்னா ஒரு செயல். புஷ்ஷு, த்ரெட்டு, பட்டன், மில்லு, நவுன்னு. அட்ஜெக்டிவ் வேர்பு இது. அப்புறம் ஆப்ஜெக்ட்னா ஏரு, சைட்டு, அப்புறம் ஜெரண்டு. அட்ஜெக்டிவ் பிளாக்கு, ப்ளூ, கிராண்டு, நவுனு. அதுக்கப்புறம் நவுனு லாங்கு, பிளாக்கு, ஒயிட், ஸ்னோ அது நவுனு. அப்புறம் அட்ஜெக்டிவ் இது எல்லாமே அட்ஜெக்டிவ். அப்புறம் ஒரு வேர்பு பாப்பு, க்ரை, இதெல்லாமே வேர்பு, இது எல்லாமே நவுனு. ஓகே, இப்போ இதில் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ டோல் பிளாசா அப்படின்னு தெரியும் இல்லையா? டோல் பிளாசா. ஓகேவா? அதுக்கப்புறம் மேண்டில், பீஸு,
eyelashes water proof, beehive, toll gate, door knobனா அது அந்த டோர் நாப் நம்ம பிடிச்சி திருப்போம்ல அது, ஸ்பின்னிங் வீலு, கிராண்ட் மதர், கிராண்ட் பிரதர் அதுலாம் வராது இல்லையா, கிராண்ட் மதர் மட்டும்தான் இருக்கும். சிங் சாங் அப்படி தான் வரும். சன்னு செட்டு. அடுத்தது இப்படியும் கேட்கலாம், ஒயிட் வாஷ் இது என்ன காம்பினேஷனில் வருது? ஒயிட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ், வாஷ்ன்றது ஒரு வேர்ப். ஸோ அட்ஜெக்டிவ் வேர்பு. ஸோ இதில் இது உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சவங்க நீங்கள் பண்ணலாம். இப்போ வாஷ்ன்றது ஒரு வேர்ப் இல்லையா, ஒரு ஒர்க். ஸோ அது வந்து வேர்பு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து பர்த் பிளேஸ் அப்படின்றது அதுக்கு நம்மளுக்கு இதுதான் வரும், அது பேர் என்ன, அட்வென்ட் ஆஃப் பிளேஸ் தான் வரும். ஸோ அது அந்த ஆப்ஷன்லனால நான் நவுன்னே போட்டுருவேன். கிண்டர் கார்டன், ஸோ அதுவும் ஒரு நவுனு, இதுவும் ஒரு நவுனு. ஹேண்ட் ஷேக் அப்படின்னா ஷேக் அப்படின்றது ஒரு வேர்பு. ஸோ நவுனு ப்ளஸ் வேர்பு. வாஷிங் அது வந்து ஒரு ஜெரண்ட் இல்லையா, ஸோ சாரி 1 minute, ஜெரண்டு. அப்புறம் சோப் வந்து ஒரு நவுன். அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது படிக்கலாம். சம் ப்ரிஃபிக்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். அன், இன், டிஸ், இல், என், மிஸ், இம், ப்ரீ, இர், நான். அண்ட் சஃபிக்ஸ்லாம் ஏபிள், ஆஸ், இங்கு இதெல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகே, டிப்ஸ் பார்க்கலாம். ஓகே, மெத்தட் தமிழில் கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு கொஞ்சம் தகரபடியாக இருக்குது. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைக்கு பொருத்தமான சஃபிக்ஸை தேர்வு செய்து கொடுக்கப்பட்ட வார்த்தையோடு சேர்த்து எழுத வேண்டும். ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி வரணும், சஃபிக்ஸ்னால் பின்னாடி வரணும். ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்கிறார்களா அல்லது சஃபிக்ஸ் கேட்டிருக்கிறார்களா கவனித்து விடையளிக்கவும். கீழ்கண்ட பயிற்சிகளை செய்து பார்க்கவும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க பார்க்கணும். இப்போ பாருங்க, எங்கள் ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆடபிள், அப்போ இன்ஆடபிள்னு வரும். அடுத்து ஹானஸ்ட்டு, டிஸ்ஹானஸ்ட்டு, அன்ஃபார்ச்சூன், irrespect, legitimate, illegitimate, beatable, unbeatable, disagreeable, inactive, infinite, disobedient, unnecessary. ஓகேவா, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸு. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, பட் அடுத்து அப்ரிவியேஷன்ஸ், ஆக்ரினிம்ஸு. அப்ரிவியேஷன்ஸ் நீங்கள் இப்போதைக்கு இங்கே இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஆர்எஸ்சி அப்படின்னா ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட். RSC referee stopped contest. USA, United States of America. AIBA Association International de-boxing Amateur. இது வந்து இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரங்க் டயலிங், STD அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங். ISD na international subscribers dialing. MBA Masters of Business Administration. MHRD Ministry of Human Resource Department. Global Positioning System, National Service Scheme, NSS na National Service Scheme. Parent Teacher Association, non-governmental organization, NGO, non-governmental. ICU Intense Care Unit. IIM na IIT மாதிரி IIM இருக்கு தெரியும்ல, Indian Institute of Management. Just a minute. Indian Institute of Management. MRI magnetic resonance imaging. ECG na electrocardiogram. NCC National Cadet Corps. LED light emitting diode. CPU Central Processing Unit. Central Board of Secondary Education, CBSE. GDP na gross domestic product. Liquid crystal display. NRI na non-resident
Indian IIT Indian Institute of Technology, ITI Industrial Training Institute, Industrial Training, ITI na Industrial Training Institute, EMI na equated monthly installments, கவர்மெண்ட் கொஷின் பார்க்கலாம். ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, ஆர்எஸ்சினா ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட் யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்டிடி சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரங்க் டயலிங். அடுத்தது ஐஎஸ்டி இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர்ஸ் டயலிங், எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹியூமன் ரைட்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், இவ்வளோ நான் ரைட்ஸ் சொல்லிட்டுருந்தேன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஜிபிஎஸ் Global Positioning System, NSS National Service Scheme, AIBA அப்படின்னா அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் டிபாக்ஸி அமெச்சூர், OPAC அப்படின்னா ஆன்லைன் பப்ளிக் சர்வீஸ் கேட்டலாக், OPAC ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாக், LAN அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, SALT Strategic Arms Limitation Treaty, strategy தான் வருது, strategic arms limitation strategic arms limitation strategy, GATT na General Agreement on Trade and Tariffs, General Agreement, அதுக்கு General Agreement on trades and tariffs. அடுத்தது கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா டெமோ, அதுக்கப்புறம் சிம்பான்சினா சிம்பு, ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ, மைக்ரோஃபோன் ஃபோன் எழுதி போகிறீங்க மைக்கு, அதுக்கப்புறம் கேஃபட்டீரியா கெஃபே, கேசலின் கேஸு, ஹெலிகாப்டர் டெலிஃபோன் ஃபோனு, யூனிவர்சிட்டி வர்சிட்டி, அதுக்கப்புறம் மெமோராண்டம் மெமோ, இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ, ஹிப்போபாட்டமஸ் ஹிப்போ, பிரைடுக்ரூம்னா க்ரூம், ஃபேனட்டிக் அப்படின்னா ஃபேனு, ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜு, ஏரோப்ளேன்னா பிளெயினு, எக்ஸாமு, டிமார்கேட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மார்க்கு, பெரம்புலேட்னா ப்ராம். அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் அ வேர்ட். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் அ வேர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா patriotism love of country, nationalism a doctrine that a country interests are superior, egocentrism concern of own interest, ego, feminism equal rights for women, criticism serious examination and judgment of something, criticism, amateurism participating in sports as hobby rather than for money, participating in sports as a hobby, barbarism a brutal barbarous savage act, idealism belief that best possible concepts should be pursued, idealism, heroism na exceptional courage when facing danger, absenteeism அப்படின்னா habitual failure to be present at work, bibliophile அப்படின்னா great lover of books, thespian one who acts in several roles, thespian, polyglot one who is fluent in polyனாலே multiple languages, okay அது என்னன்னு தெரியல, one who able both hands with effic, ambidextrous ஸோ 2 ஹேண்ட்ஸும் யூஸ் பண்ண முடியும், philanthropist அப்படின்னா who donates huge sum of money to set up a public library, philanthropist huge sum of money கொடுப்பாங்க to set up a public library. அதுக்கப்புறம் misanthrope அப்படின்னா who wants to be aloof,
அதுக்கப்புறம் teetotaler, one who refuses alcohol. Non-agenarian, the one who is active, cheerful at old age. Non-agenarian. அடுத்தது globetrotter, one who wishes traveling all over the world. Optimist அப்படின்னா believes everything for the best in the end. ஸோ அதாவது ஹாப்பி எண்டிங், எப்பவுமே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட் டிசீசஸ், ஒன் ஹூ ட்ரீட் ஆஸ் டிசீசஸ். அதுக்கப்புறம் புஜலிஸ்ட் அப்படின்னா பாக்ஸர், புஜல். Pathologist, one who studies diseases. Okay, pathologist என்ன தெரியல, வெயிட் பண்ணுங்க. What is a pathologist? There are some results. ஓகே, அதுதான் ஜஸ்ட் டிசீஸ் மட்டும்தான், சும்மா எல்லா டிசீஸு, ஃபீவரு, கோல்டு அதெல்லாம். அடுத்து சைக்காலஜி அப்படின்னா ஹியூமன் மைண்டு, பிஹேவியர்னு தெரியும். ஆர்னத்தாலஜி அப்படின்னா பேர்ட்ஸ், ஆர்னி அப்படின்னு ஒரு பேர்டு இருக்குது, பூர்ணி, ஆர்னி. அடுத்து என்டோமோலாஜிஸ்ட் இன்செக்ட், ஓகேவா. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா ஆர்டிஃபேக்ட்ஸ், ஃபிசிக்கல் ரிமைன்ஸு, முன்னோர்கள்லாம் விட்டுட்டு போனதை வச்சு இது பண்ணுறது, தோண்டி அதை வச்சு படிக்கிறது. அடுத்து சோஷியோலாஜிஸ்ட் அப்படின்னா ஹியூமன் சொசைட்டி. ஜியோலாஜிஸ்ட்னா கான்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் தி எர்த்து. லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சரு. செசமோலாஜிஸ்ட் அப்படின்னா எர்த்குவேக். செசமோனா எர்த்குவேக்னு தெரியும் இல்லையா. அடுத்து ஹெர்பிட்டோலாஜிஸ்ட்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ். ஹெர்பிட்டோலாஜிஸ்ட், ஹர் அந்த பொண்ணு, ஹர் வந்து ஒரு ரெப்டைல் அண்ட் ஆம்ஃபிபியன் மாதிரி இருப்பான். அப்புறம் மெட்ரோலாஜிஸ்ட் அப்படின்னா வெதர், கிளைமேட். அடுத்தது ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஓகே, இது வரைக்கும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.